ஓட்டு போடணும்னு சொன்னேன். ஓகேடா தம்பி அப்படின்ட்டாங்க. ஒரு மாசம் ஒரு ஒரு 30 நாள் முன்னாடி சொல்றேன். இப்ப 30 நாள் முன்னாடி நடந்தது சொல்றேன். எங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னம்மான்னு பேசினேன். எங்க அம்மா சொல்றாங்க, "விஜய் இந்த தடவ வந்துருவானாயா?" அப்படின்னாங்க. "ஏம்மா இப்ப உனக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு? அந்த ரூ. 5000 போட்டதுனால நீ மாறிட்டியாம்மா?" அப்படின்னு நான் கேட்டேன். "இல்லையா ரூ. 5000 எனக்கு வரல. ஆனா அப்பா சொல்றாரு விஜய் வரமாட்டான்" அப்படின்னு. ஸோ வீட்டுக்குள்ள ஒரு டிஎம்கேவும் இருக்கு, 2 டிவிகேவும் இருக்கு. ஆனா என்னன்னா, டிஎம்கே வந்து ஒரு ஈவில் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதான் நான் சொன்னேன். "நான் தேர்தலுக்கு வருவேன்ம்மா. லீவ் போட்டு வருவேன். உன்னை நான் கூட்டு போய் நான் ஓட்டு போடுறேன். நீ நீ அத பத்தி கவலைப்படாத. நம்ம டிவிகேக்கு தான் ஓட்டு போட போறோம். அண்ணன் தான் ஜெயிச்சு வரப்போறாரு. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்." அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதாவது நம்ம வீட்லயும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம தெருவுலயும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே இப்ப எல்லாருமே வந்து இங்க வயசு இளைஞர்கள் இருப்பீங்க, தங்கைகள் இருப்பீங்க, அக்கா இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. ஒவ்வொரு விதமா அண்ணனை வந்து ரசிச்சிருப்பீங்க, ரசிகரா வந்திருப்பீங்க, தோழர்களா வந்திருப்பீங்க, தொண்டர்களா வந்திருப்பீங்க. ஒவ்வொரு விதமா அண்ணன் வந்து எல்லாரும் ஈர்த்திருப்பீங்க. ஆனா என்ன வந்து அண்ணன் ஈர்த்தது வந்து கேப்டனோட இறப்புக்கு போய் அவர் பார்த்த அவரு அந்த பார்வை பார்த்த அண்ணனை பார்த்த பார்வைக்கும் அந்த அண்ணன் அவரோட அண்ணனோட தொண்டனா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அண்ணனோட தொண்டனா நான் மாறிட்டேன். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விட்டுட்டு போன வேலைய அண்ணன் தான் முடிக்க முடியும். அத முடிக்கணும், மக்கள மீட்டெடுக்கணும், ஒரு நல்ல அரசாங்கத்த உருவாக்கணும், ஒரு நல்ல நிர்வாகத்த கொண்டு வரணும், அ எல்லாருக்குமான அரசாங்கத்த நடத்தணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அ எல்லா வளங்கள் நிறைந்தது நம்மளோட நாடு தமிழ்நாடு. ஏன்னா நெறைய அறிவாளிகள் இருக்காங்க. ஆனா அவங்கள யாரையுமே மட்டுப்படுத்தி தான் இந்த அரசாங்கம் இத்தன நாள் வச்சிருக்கு. அந்த அறிவாளிகள் எல்லாம் மேல வரணும். எல்லாரையும் கை தூக்கி விடணும். எல்லாரும் சம உயரத்த அடையணும். அ என்ன சொல்றது? நம்ம வந்து பக்கத்துல இருக்க ஆந்திராவோடயோ, கர்நாடகாவோடயோ போட்டி போடக்கூடாது. நம்ம வந்து யாரோட போட்டி போடணும்னா, இந்த உலகத்தில் யாரு உயர்ந்த நாடோ, அந்த நாட்டோட தான் நம்ம போட்டி போடணும். அந்த அளவுக்கான அறிவு சார்ந்த மக்கள் நம்ம. ஸோ அதனால எல்லாருமே இந்த நெறைய இந்த ஒரு பிங் ப்ரோ, இந்த முக்கியமான லைன் சொன்னீங்க. இந்த உலக நாடுகளோட போட்டி பண்ண ஒரு சின்ன ஒரு அடிஷன் மட்டும். குறிப்பா நம்ம ஆட்சிக்கெல்லாம் வந்துட்டோம்னா பிளாங்க் பேப்பர்லாம் காட்டக்கூடாது ப்ரோ. ஏன்னா சில பேர்லாம் நாட்டுக்குள்ள போட்டி போடுன்னு சொல்லிட்டு என்ன என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் பிளாங்க் பேப்பர் கட்டுவானுங்க. பண்ணிடலாம் ப்ரோ. அது ஈஸியா பண்ணிடலாம் ப்ரோ. அண்ணன் பண்ணுவாரு. சூப்பரா பண்ணுவாரு. அவரோட நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவரோட அவரோட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்கள் அவர் பேசுறதும், செய்யறதும், எடுக்கிறது. ஆனா டைவர்ஸ் மேட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் லேட்டா தான் தெரியும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன் அத. அவர் பேசுறப்பயே அந்த வார்த்தைகள்ல எனக்கு அந்த இது தெரிஞ்சது. ஏன்னா நம்ம எல்லாருமே கொஞ்சம் அந்த அவர் பேசுறத வந்து நம்ம சின்ன சின்ன ஷார்ட்ஸா போட்டு தான் நம்ம ட்விட்டர்ல போடுறோம். ஆனா எல்லாரும் போய் அந்த ஃபுல் வீடியோ பாருங்க. அந்த உடல் மொழியிலயும், அவர் பேசுற மொழியிலயும் எல்லாரையும் நமக்கு அட்வான்ஸா முன்னாடியே சொல்றாரு. நம்ம ஹேட் ஆன உடனே கூட அத சொன்னாரு. ஹேட் ஆகாதீங்க அப்படின்னு நமக்கு மட்டும் தான் சொன்னாரு. வேற யாருக்கும் சொல்லல. அத எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட் எல்லாரும் வதந்திய பரப்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா முன்னாடி இருக்கணும். ஆ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா குடுக்குறேன். நீங்க எல்லாரும் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். தமிழ்நாட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் பரப்பணும்னு சொல்றீங்களோ? தமிழ்நாட்டுல 34 மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. தேர்தலுக்கும் 30 நாள் பக்கத்துல தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மினிஸ்டரை வச்சு செஞ்சோம்னா போதும். ஈஸியா மக்கள்ட்ட எல்லாம் ரீச் ஆயிரும். நம்ம ரொம்ப ஒவ்வொருத்தரையா செய்ய வேண்டியதில்ல. 34 ஆமா, மினிஸ்டரோட ஒரே நிமிஷம். சாரி ப்ரோ. டைப்ல டிவிகே ஜெயக்குமார் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. மினிஸ்டர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் மாட்டியிருக்காரு. உங்க வாய் மூட்டுமான்னு தெரியல. ஒரு மினிஸ்டர் மாட்டியிருக்காரு. ஏதோ ஏர்போர்ட்லப்பா. அவருக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ தெரியல. தண்ணி அடிச்சிட்டு இருந்தா. எனக்கு டவுட் டிபிடி. இந்த வடிவேல் காமெடி வரும்ல, ஏன் முடக்குன்னு குடிக்கிறான்ற மாதிரி, ஏன் அவசரமா அது எதுன்னு புரியலையே. ரிலாக்ஸா இல்லையே, அவர் பொறுமையா தான் அப்படியே போன் பேசி ஜாலியா தான் குடிக்கிறாரு. நம்ம வந்து 10-30 செகண்ட் வீடியோ பார்த்தோம். ஏங்க ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மனுஷன் குடிக்க கூடாதா? அப்படிலாம் நான் சொல்ல குடிக்கிறது அவங்க எல்லாம் மது பிரியரப்பா. நான் அப்படிலாம் சொல்ல. எனக்கு அந்த விதம் தான் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கு. முடக்குன்னு சவுண்ட் வர இங்க வரைக்கும் கேக்குதா? இல்ல ப்ரோ, நம்ம அண்ணனை உட்காந்து குடிப்பாருன்னு நானுங்க. டேய் செட் பண்ண நிறைய விளங்கிச்சோ. 2 நாளைக்கு முன்னுக்கு ஏர்போர்ட்ல பொண்ணு அல்கோஹோல பிடிச்சேன்னு சொன்னவே. இப்ப யாரு மாட்டின கைங்களை சொல்றேன். கர்மா இப்படித்தான். ஒரு விஷயம்
நம்ம எல்லாருமே வந்து டிஎம்கே மட்டும்தான் வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் அவங்க செய்யற தப்புகளை எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஏடிஎம்கே அவங்க பீரியட்ல என்னென்ன ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு அது செத்த அதுல பாம்பு மட்டும் ஒரு ப்ரோ. கருத்து இருக்கு அது செத்த பாம்பு ப்ரோ. அதை பத்தி பேசுறதே அது வேஸ்ட். அது இல்ல இல்ல முடிச்சு அது அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். ஏன் ஏன் நான் முடிச்சிட்டான். சொல்ல வரேன்னா ஏன் நான் சொல்ல வரேன்னா நீங்க மோஸ்ட் நண்பா ஆஃப் த சர்வைஸ் நீங்க எடுத்து நண்பா பாத்தீங்கன்னா அதெல்லாம் பேசி சர்வைஸ் பேசி நீங்க எடுத்து சலிச்சிட்டோம். பாத்தீங்கன்னா இல்ல 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 ஜெயக்குமார் ஒரே நிமிஷம் இங்க நான் நான் நண்பர்களே ஓவர்லேப் பண்றீங்க. ஆமா இல்ல நீங்க ஏடிஎம்கே செஞ்சதெல்லாம் நீங்க செஞ்சதே போதும் அப்படிங்கிற மூடுக்கு வந்தாச்சு. நீங்க வேற இல்ல நம்ம சரியாவது பைத்தியம் பேச்சு கிடையாதுடா. டிபிடி அவர் ஏதோ ஆ, சர்வேல இல்ல ஆரம்பிச்சாச்சு. எந்த இன்ட்ரெஸ்ட் சர்வேல கோச்சுக்காதீங்க. ஒரு நிமிஷம் நாங்க இருங்க. அந்த ஏடிஎம்கேல இந்த 12 பேர் ஷூட் அவுட் பண்ணாங்கல்ல, ஆர்டிபிக்கு தெரியும், மான்ஸ்டருக்கு தெரியும். உள்ள ஏடிஎம்கே காரனை வர வச்சு கிளிகளையும் கிழிச்சு அனுப்பிச்சு விட்டோம். எப்படி அடிச்சோம் தெரியுமா நாங்க? அவங்க எல்லாம் பேசி வெக்கம் இல்லாதவங்க, பேசி பிரோஜனமும் கிடையாது. பொள்ளாச்சி ரேப்பை பத்தி பேசணும், அந்த 12 ஷூட் அவுட் பத்தி பேசணும், இவங்க பண்ண ஊழல் எல்லாம் பேசியாச்சு. அது நாங்க மானம்ல தொடச்சிட்டு போய்க்கோணும் அப்படி போயிட்டு இருக்கானுங்க. அது பேசி பிரோஜனம் இல்லை. வாட் இஸ் நியூ? புதுசை பத்தி So, பேசுங்க, அவ்வளவுதான். இதை bro, பத்தி பேசி அதான் நீங்க சர்வீஸா வந்து பண்ண முடியாது. சிம்பிளா சம்மரைஸ் பண்ணோம்னா அடிச்சும் பார்த்துட்டீங்க, அவுத்தும் பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அவனை தொடர்றது வேஸ்ட், அவ்வளவுதானே? ஓகே. கொஞ்சம் அதான் சும்மா ஜெயக்குமார் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ஹலோ. ட்ராக் மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த 34 மினிஸ்டரை பத்தி ஒவ்வொரு நாளும் ஒரு டேக் பண்ணி அவங்க நம்மளுக்கு வதந்தி கிளப்புறதுக்கு முன்னாடி நம்ம தயாரா முன்னாடி ப்ரீ பிளானா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மினிஸ்டரை பத்தி பேசலாம். அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நமக்கு நிறைய தகவல் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பேசலாம். அது டேக் பண்ணி போட்டு பேசலாம். அப்பதான் இந்த 30 நாளும் நம்மள ஒரு வதந்திக்குள்ள அவங்க தள்ளாம நம்ம ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்கெடியூல் போட்டு பண்ணோம்னா கரெக்டா நம்ம ப்ராக்ரஸா அந்த 30 நாளும் கரெக்டா முடிச்சிடலாம். ஸோ அந்த இதுதான் ஓகே நான் சொல்ல வரேன். ஓகே ப்ரோ தேங்க்யூ. கண்டிப்பா பண்ணலாம். இருங்க, சுமேஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, கனெக்டிங்ல போயிடுச்சு. ஓகே சதீஷ் பேசுங்க. இப்போ அந்த 39 மினிஸ்டரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டிவிகேல வந்து இனிமே நிறையா அந்த 234 தொகுதிகளில் வந்து நீ அறியப்படாத முகங்கள் வந்து நீ நிறைய இருக்கு. இப்போ நான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி பழனி போயிருந்தேன். பழனியில் வந்து மடத்துக்குளத்தில் என்னோட கசின் இருக்காரு. அவரோட நான் பேசிட்டு இருக்கிறப்ப நார்மலா இப்போ எல்லாத்திட்டையுமே சகஜமாவே வந்து அரசியலை பத்தி தான் பேசுறோம், பாலிடிக்ஸை பத்தி தான் பேசுறோம். வேற எந்த டாப்பிக்கும் பேசுறதே கிடையாது. அங்க என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வார்டு இருக்கு. மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு ஒரு 16 வார்டு இருக்கு. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அங்க இருக்கிற எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸ் கிட்டு கொடுத்துருக்காரு. அது வந்து நிறைய பிராண்டடான பொருட்கள் வந்து நிறைய கொடுத்துருக்காரு. அது வார்டு வைஸ் கொடுத்துருக்காரு. ஒரு வார்டுக்கும் ஒரு கம்ப்ளீட் கிட்டு கொடுத்துருக்காரு. அப்ப நான் வந்து யோசிச்சேன். இப்ப நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் வந்து யோசிக்கிறேன். இப்ப இங்க வந்து எனக்கு வந்து சக்தி விக்னேஷ தெரியும். அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் தெற்குல வந்து அவரை தெரியும். அவங்களோட வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னியும் நிறைய சட்டமன்ற தொகுதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மடத்துக்குளம், உடுமலைப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து தாராபுரம், இந்த மாதிரி தொகுதிகள்ல வந்துட்டு யாருமே ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ் யாரும் கிடையாது. மேபி இருப்பாங்க. நான் பார்த்தது கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஒரு முடிஞ்சு போன ஒரு ஆட்சியில இருக்கிறவங்கள பத்தி மறுபடியும் பேசி இப்ப நம்ம எப்படி ஏடிஎம்கே பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. தேவையே கிடையாது. அது வந்து அன்வான்டட். அந்த மாதிரி நீ டிஎம்கே பத்தி நம்ம வந்து பேசுறதை விட அந்தந்த தொகுதிகள்ல ஒரு பிளேயர் இருப்பாங்கல்ல, அந்த பிளேயரை வந்து இன்னுமே கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியிற மாதிரி பண்ணோம்னா, ஏன்னா இப்ப நம்ம பேசுறோம், இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம், நம்ம தினமும் பேசுறோம். அதுல வந்து ஒரு 300 பேர் 350 பேர் லிசன் பண்றாங்கன்னா, இந்த 350 பேர் வந்து வேற வேற தொகுதிகள்ல இருக்கிறவங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சார்பு தான் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல மேற்கு தெற்குல வந்து 2 பேர்த்து தெரியும். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உடுமலைப்பேட்டையோ இல்ல என்னோட கோபிச்செட்டிப்பாளையத்திலயோ இல்ல வந்துட்டு வேற தொகுதிகள்லயோ வந்துட்டு பவானி தொகுதியிலயோ இந்த மாதிரி வந்து தெரியற மாதிரி யாரும் கிடையாது. ஆனா கண்டிப்பா அங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள வந்து ரீச் அவுட் பண்ணோம்னா இன்னுமே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆக்கணும்னா அந்த தொகுதிக்குட்பட்ட ஆட்களுக்கு வந்து இனிமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்க கண்டிப்பா இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் யாரையும் பார்த்தது கிடையாது. அவங்கள வந்து வளர்த்து விடுறது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நான் பாக்குறேன். மேபி அவங்க வந்து நாமினேட் பண்றாங்க, நாமினேட் ஆகல, அது 2வது விஷயம். ஆனா நமக்கு தெரியும்ல யார் நாமினேட் ஆக போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காரைக்குடியில வந்து பிரபுன்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி வந்து நாமினேட் ஆகக்கூடியவங்க நிறைய பேர் ஈசிஆர் சரவணன் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சேலம்ல வந்து
பார்த்திபன் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 60 பிளேயர் வந்து நம்ம நல்லாவே தெரியும். ஆனா ரிமைனிங் இருக்கிற 174 பிளேயர்ஸ் வந்து எங்க இருக்காங்க, அவங்க யாரா வரப்போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. அதுல வந்து ஒரு 40-45 பிளேயர் வந்துட்டு ஆல்ரெடி வேற பார்ட்டில இருந்து வந்தவங்க இல்ல வேற இருந்தவங்க கூட கொடுத்தா கூட ரிமைனிங் ஒரு 134-135 பிளேயர்ஸ் வந்து நமக்கு தெரியல. ஏன்னா நேத்து வந்து தலைவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, நான் வந்து தனியா தான் பண்ண போறேன் சொல்லி. ஆனா அந்த 135 பிளேயரை வந்து நம்ம வந்து வெல் நோன் பிளேயர்ஸா கொண்டு போறது வந்து நம்ம கையில இருக்குங்கிறது வந்து நான் பாக்குறேன். அது என்ன 135 234 தான் கொண்டு போகணும். இல்ல பிரதர், இந்த நான் சொல்ற ஒரு கால்குலேஷன் வந்துட்டு 234 பிளேயர் கொண்டு போகணும். அதுல வந்து ஒரு 60 ஃபேஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ் ஆயிடுச்சு, எல்லா தொகுதிக்கும் தெரியுது. ரிமைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 பிளேயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஜேசிடி பிரபாகரன் ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இருக்காரு, அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா இருக்காரு, அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல. அவங்கலாம் வந்து ஒரு 40 ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து அருண்ராஜ் இருக்காரு, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கள தாண்டி சொல்றேன் ஒரு 140 பிளேயர்ஸ் வந்துட்டு எங்க இருக்காங்க, யார் அவங்க அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் வெல் நவுன் பிளேயரா கொண்டு போனோம், ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா கொண்டு போனோம் அப்படின்னா அதுதான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நீ அடுத்த இருக்க 35 நாள்ல இன்னியும் போயிட்டு பழைய பழைய குழியை தோண்டி தோண்டி அதுல என்ன இருக்கு அதுல என்ன இருக்குன்னு பாக்குறத விட நமக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அப்படி பாக்குறேன் ஆக்சுவலா. இப்ப அண்ணன் அறிவிச்ச உடனே எல்லா கண்டிடேட்டையும் நம்மளே ட்வீட்ல போட்டு இந்தந்த தொகுதிக்கு இந்தந்த ஆண்டு ஒவ்வொரு தனி போஸ்டர் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கிரியேட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி விடணும். இந்தந்த தொகுதிக்கு இவர் இந்தந்த தொகுதிக்கு அப்படி ஃபார்வர்ட் பண்ணாம மேக்சிமம் ரீச் ஆயிரும். கலையில அவங்க எல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒட்டிவினா அதோட அது ஒரு பரிச்சயம் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். நான் அது அன்னை இப்ப அறிவிச்ச உடனே அது அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ப்ரோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் அந்த ப்ராசஸே நாங்களுமே இது நிறைய இன்டர்னலாக சும்மா நம்ம இங்கே பசங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிலாம் பார்த்தோம் ப்ரோ. இது தே ஆர் வெரி கிளவர் அண்ட் ஹவு தே மேக்கிங் தி மூவ்ஸ். இது எல்லாமே நம்ம இங்கே பேச முடியாது. பட் ஆல் ஐ கேன் ஆஸ்க் இஸ் தே ஆர் வெரி diligent. ஏன்னா தே ஹாவ் அ கிளியர் பிளான். ஏன்னா அதனால ஏன்னா இங்கே வெறுமன கேண்டிடேட்டை நிறுத்துறது மட்டும் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே சொன்ன மாதிரி அந்த கேண்டிடேட் அங்கே அந்த அந்த லோக்கலில் உள்ளது ஃபெமிலியரான ஃபேஸாக இருக்கணும். ஃபெமிலியர்னா பாப்புலராக நான் சொல்லலை, பாப்புலாரிட்டி வேற இந்த இது வேற. பட் ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பரிச்சயமான ஆட்கள், என்ன நாட் நெசசரிலி தே ஆர் ஒன்லி ஃப்ரம் என்ன எப்படி சொல்ல ஒரு 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 பதவியில் இருக்கிறவங்களோ அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்ம கட்சியில் வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆல் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் நவ் இஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் இல்லை. லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு இட். இவ்வளோ நாள் நம்ம எந்த நம்பிக்கையில் எதில் வந்து நம்ம இவ்வளோ ஜேர்னியை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வந்தோமோ. ஸோ ஐ ஹோப் ஏன்னா அது அறிவித்த பிறகு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸை தான் ப்ரோ இருக்கும். இன்டீட் இட் வில் பி அன் ஹாப்பி சர்ப்ரைஸ். அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதில் நம்ம போய் ரொம்ப கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இட் வுட் நாட் ஈல்ட். எப்படி சொல்ல அது அதை சொல்கிறேன். அந்த டிஸ்கஷன் நம்ம யூ ட்ரஸ்ட் திஸ் மேன். நம்ம கட்சியோட ஹோல் ஃபேஸே வந்து இங்கே ஒரு ஆள் தான், அந்த ஒரு சின்னம் தான். அந்த சின்னமும் அந்த நம்ம பார்ட்டிக்கான லீடர்ஷிப் மட்டும்தான் இங்கே வைட்டல் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஸோ நம்ம அதை வச்சே நம்ம இங்கே ஏகப்பட்ட நெரட்டிவ் செட் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா மக்கள் வந்து அதை தான் விரும்புகிறாங்க. மக்கள் வந்து இன்னைக்கு என்ன சின்னம், உங்கள் கட்சி தலைவர் யார். ஏன்னா உண்மையை நான் சொல்கிறேனே, நான் தான் ஓட்டு போட்டேன். போன எலெக்ஷன் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். ஐயா என் ஓட்டு எம்எல்ஏ, என் தொகுதி எம்எல்ஏ டிஎம்கேல நின்ற ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. சின்னத்தை வச்சுதான் ஓட்டு போட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் பாப்புலர் இல்லையா, இல்லை அவர் என்ன படிச்சிருக்காரு, இல்லை என் தொகுதிக்கு என்ன செஞ்சார், ஒன்றும் தெரியாதுங்க. அதுக்கு முன்னாடி வருஷமும் யார் நின்றாலும் தெரியாது. இந்த ஒரு எல்லாமே சின்னம். அந்த கட்சி தலைமை யாரை நம்ம நம்பி கொண்டு வர போகிறோம், இதுதான் ப்ரோ. சரி பேசுங்க, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு இருந்தீங்க, அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இல்ல சரிதான். இப்ப எப்படியும் அண்ணன் அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த பரிச்சயம் தான் போடுவார், அப்படித்தான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட. ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில இருந்து பரிச்சயப்பட்டவர், அந்த பாடுபட்டவர் தான் போடுவார். அப்ப மக்களுக்கு அந்தந்த தொகுதியில அந்தந்த ஆட்களுக்கு தெளிவா தெரியும். ஹலோ கேக்குதா? யாரு யாரு மோகன் ப்ரோவா? மோகன் பேசுறேன் ப்ரோ, கேக்குதா? பேசுங்க. ஹலோ கேக்குது ப்ரோ. கேக்குதுங்க, கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே.
ப்ரோ நீங்க நம்ம எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்கல்ல. பட் ஆனா ஆல்ரெடி லிஸ்ட் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சியோட துணை பொதுச் செயலாளர்னு வச்சுக்கோங்க. பொதுச் செயலாளர் வந்து புதுசான துணை பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தா அவர் வந்து ஸ்ரீதர் சார், டாக்டர் ஸ்ரீதர். ஓகேவா? அவர் வந்து வால்பாறை கேண்டிடேட்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸுக்கு முன்னாடியே அந்த அசெம்பிளியில வந்து அவரோட ப்ரொஃபஷனல் ஸ்டாப் பண்ணிட்டு அங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரொஃபஷனல் ஸ்டாப் பண்ணா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. டாக்டர் அவங்க மிஸ்ஸஸும் அவங்க 2 பேருமே வந்து டாக்டர்ஸ் தான். ஆனா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இது உடுமலை பக்கத்தில் நியர்பை வச்சிருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு வால்பாறையில வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி எல்லா தொகுதியிலையுமே வந்து நமக்கு ஆல்ரெடி நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேண்டிடேட் ப்ராசஸ்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்றதுங்கிறதே கிடையாது. ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணி யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யாரெல்லாம் 100% ஷூரா இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஒரே ஒரு வெயிட்டிங் அப்படின்னா அபிஷியலா ஒரு லெட்டர் பேர்ல அந்த இது வரணும், அண்ணன் சொல்லணும், அவ்வளவுதான். தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. இப்ப வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் ஒர்க் பண்றதுக்கு அவர் வந்து திருமுனை பிரச்சாரம்லாம் போயிட்டு இருக்காரு. நானும் தான் கூட போயிருக்கேன் அந்த இதுக்கு. ஓகேவா? இப்ப வந்து நம்ம விசில் சின்னத்தை வச்சு நம்ம வந்து எல்லா பக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அவர் தான் கேண்டிடேட்னு அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும். இவர் தான் நம்ம கேண்டிடேட், இந்த கான்சல்டன்சில இந்த தொகுதியில இவர் தான் நிப்பாரு அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். இது வந்து ரீசெண்டா ஒரு அப்கமிங் ஒரு 20 டேஸ் ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் ஃபேஸ் ஈஸியா ரீச் ஆகும். நமக்கு வந்து வெளியிருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு வந்து எந்த கேண்டிடேட்னு தெரியவே தவிர அந்தந்த தொகுதியில யார் கேண்டிடேட் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டியான கேண்டிடேட் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. சீரியஸா 234ல நீங்க வேணா ஒரு 60 வச்சுக்கலாம். மேக்சிமம் ஒரு 60 இது வந்து 1க்கு 2-3 கேண்டிடேட் ப்ராபபிலிட்டி கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதுல வந்து யாரு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றது மட்டும்தான் வந்து இப்பத்தோட பெரிய டாஸ்கை தவிர மற்றபடி மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்ப என்னோட அசம்பிளி சீட்ல எல்லாம் வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியில இருந்து இருக்கிறதுலயே வந்து மூணு தொகுதி இருக்கு. 3 தொகுதியில 2 தொகுதி வந்து கன்ஃபார்மா தெரியும் இவங்க தான் கேண்டிடேட் அப்படின்னு. நான் எது சொல்றேன்னா இப்ப வந்து கிணத்துக்கடு கேண்டிடேட் வந்து பார்த்தா சக்தி விக்னேஷ் அந்த தான். இல்ல சக்தி விக்னேஷ் மோகன் ப்ரோ இல்ல உங்க கான்ஃபிடன்ஸ் அப்ரிஷியேட் பண்றேன். மோகன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. என்ன அபிஷியலா என்ன சொன்னோம், இது என்ன இது? நான் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், அது என்னவா இருந்தாலும் அபிஷியலா வந்தாலும் தலைவர் நிக்கிற தொகுதி இன்னும் அபிஷியலா வரல. அப்புறம் என்னத்த போய் நீ இப்படி பேசிட்டு இருக்குது? இது ஏத்துக்க முடியாது. விட்டுருங்க, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ப்ரோ. ஸ்கிப் பண்ணிட்டு சொல்ல பாயிண்ட் வரும். ஆமா ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கட்சியில வந்துட்டு அது பண்றாங்க, நிறைய விஷயம் வந்து இருக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். அது எப்ப அபிஷியலா வரட்டுமோ அது அப்ப வரட்டும். ப்ரோ நீங்க அபிஷியலுக்கு சொல்றீங்க, நீங்க கொண்டு சொல்றீங்கல்ல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 60 இதுலயும் வந்து சக்தி விக்னேஷன்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாங்க. இல்ல மோகன் ப்ரோ அதான் சொல்லிட்டேனே. இல்ல அவரு ஒரு ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு. சரி அவருக்கு ஏதோ சரி விடுங்க ப்ரோ. சரி ரியலி அப்ரிஷியேட்டட். பட் நீங்க மத்தபடி எல்லா கேண்டிடேட்டுமே எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர இவங்க தான் கேண்டிடேட்னு சொல்லல. கன்சல்டன்சில இருக்கிறவங்களுக்கு இவங்க தான் கேண்டிடேட் தெரியும், அவங்க அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொன்ன தவிர நான் வந்து அபிஷியலா இவங்க தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ அபிஷியல் அவ்வளவுதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே ஓகே ப்ரோ எனக்கு ஹலோ எனக்கு சொல்லுங்க. சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இப்ப ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். இதுல எல்லாம் நம்ம டிவிகே பத்தி நியூஸ் நம்ம ரீட்வீட் பண்றது எல்லாமே வருது. ஆனா ஃபேஸ்புக்லயும் நான் நிறைய நம்ம டிவிகே நம்பரை ஃபாலோ பண்றேன். ஆனா அதுல வந்து திமுக சார்ந்த ஃபீடும் நாம் தமிழர் பேசுறது இந்த மாதிரி ஃபீடு தான் அதிகமா ஃபேஸ்புக்ல வருது. ஏன்னா நம்மளோட ஏஜ் ஃபேஸ்புக்லாம் ஃபுல்லா பூமர் ஆயிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பூமர்ஸா இருக்காங்க. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியா ஒரு ஃபேஸ்புக் யூசரை பார்த்து 10 வருஷம் ஆகுது. 40 வயசு ப்ரோ நான் லாஸ்டா ஃபேஸ்புக் எப்போ ஓபன் பண்ணேன்னு எனக்குலாம் தெரியல. ஆமா
Facebookல அது ஒரு காலம். நீ இப்ப எல்லாம் ஃபுல்லா பூமர் அது உட்காந்து கதை படிச்சுட்டோம். அந்த வந்து வீடியோஸ்னாலே பாதி படத்தை Facebookல தான் ஓட்டுறாங்க. அதெல்லாம் ஓல்டேஜ் ஹோம் அது. Facebook இப்ப ஆமா ஓல்டேஜ் ஆமா ஹோம். அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் மென்டலான குரூப். அதை விட்டுருங்க. நீங்க விடுங்க. அதனால அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இல்ல நான் முடிக்க மட்டும் விடுங்க. இது என்ன சொல்லுங்க. 40 வயசு இருக்கவங்க போன் அதிகமா யூஸ் பண்ண இல்ல தெரியாதவங்களுக்கு ஜெயக்குமார் உங்க வாய்ஸ் பயங்கரம் பிரேக் ஆகுது ப்ரோ. எனக்கு மட்டுமான்னு தெரியல. ஆனா ரொம்ப இதா இருக்கு. ஓகே தான் அது அது ஓகே 2 மணி ஆச்சு பிரதர். இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்க பேசுறது எல்லாத்தையும். இல்ல எனக்கு என்னன்னா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த Facebookை தவிர எதுவும் யூஸ் பண்ண தெரியாது போன்ல சில பேருக்கு. ஏன்னா அவங்க அதை போய் தான் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறாங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை நம்மளோட பசங்க அதுல அதிகமா இல்லாதனால அப்படி இருக்கா, இல்ல அவங்க Facebook சோசியல் மீடியாவை தான் திமுக வந்து அவங்க அவங்க ஸ்ப்ரெட் பண்ற நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்களா? ஏன்னா நமக்கு அந்த பக்கமும் ஒரு ஓட் பெர்சன்டேஜ் இருக்குல்ல. அவங்களையும் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குல்ல சோசியல் மீடியால. அதனால கேக்குறேன். இல்ல நம்மளுக்கும் கொஞ்சம் பூமரங்கள் இருக்கணும் Facebookல. அவங்கள அதை பார்த்துக்கொள்வினோம். இல்ல இருக்காங்க. பட் ஆனா நம்ம Facebook நம்ம இருக்கிறதே இருக்கிறது யூடியூப்ல வந்து நேச்சுரலா நமக்கான மக்கள் சப்போர்ட் அது இருக்கும். பட் ஆனா ஆர்கனைஸ்டா இல்ல நமக்கு டிபிடி எதுவும் ப்ரோ இப்ப கிடையாது. என்னன்னா ப்ரோ இந்த பூமர் அங்கிள்ஸ்லாம் வந்து நம்ம டிவிகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டேன்றாங்க. ஜெயக்குமார் நீங்க சொன்ன கோரிக்கையை வந்து எடுத்துட்டு போவோம். பூமர் அங்கிள்ஸும் கொஞ்சம் Facebookல ஆக்டிவா இருங்க ஐயா. வர வீடியோ வந்து ஷேர் ஆவது பண்ணுங்க. இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரதர். ஏன்னா வந்து நம்ம 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 மக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து போன் யூஸ் பண்ண தெரியாது. அதெல்லாம் நமக்கே போன் யூஸ் பண்ணாம தான் நமக்கு போன் வந்தப்பறம் தான் அதை நம்ம அப்டேட் பண்ணோம். ஆனா வந்து சில பேர் அந்த Facebookை தவிர எதுவும் ஓபன் பண்ண தெரியாது. Instagram எதுவும் ஓபன் பண்ண தெரியாது. அவங்க வந்து நாட்டுல நடக்கிற விஷயத்த அதை நினைச்சுக்கிட்டு இதுதான் நடக்குதா? ஏன்னா அண்ணாமலை பேசுறது வருது, நாம் தமிழர் அது அசிங்கமா பேசுறான் அவன் வருது, திமுக பேசுறது வருது, நின்னு விளம்பரம் வருது. ஆனா அதை பார்த்தே அவங்க போய் ஆனா அங்கேயுமே நாம் தமிழர் அசிங்கமா பேசுறதான் வருது. அதெல்லாம் வருது. அது அவனோட அது என்ன ஒண்ணும் செய்யல. இந்த தலைவன் எவ்வளியே இந்த தொண்டன் அவ்வளியே. இல்ல ப்ரோ எனக்கு நாம் தமிழர்ல ஒரு விமர்சனம் மட்டும் உண்டு. ஐயா அது என்ன மாதிரி கட்சின்னு சத்தியமா எனக்கு புரியல. அதாவது சீமா சும்மா ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் எடுத்துக்கிறேங்க. நீங்க இல்ல நீங்க ஆன்லைன்ல உள்ளதை சொன்னதுனால அந்த கேள்வி கேட்கிறேன். ஐயா சீமானுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் ஐ மீன் சாட்டை துருமுருகனுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் கூட சீமானுக்கு இல்ல. எனக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ப்ரோ. நான் எத்தனையோ கட்சி தலைவர்கள் இங்க ட்விட்டர்ல இருக்கிறாங்க வைக்கிறாங்க, நம்மளும் பாக்குறோம். பட் இந்த கட்சி மட்டும் ஒரு மாதிரி தினுசா இருக்கு. இதுல இந்த கட்சி தலைமை வந்து சாட்டையா இல்ல அவர் ஒரு ஐடி வச்சிருந்தாரு. அவர் ஏதோ கெட்ட வார்த்தை போட்டு கமெண்ட் போட்டார் போல யாருக்கோ. அதை பார்த்துட்டு தூக்கி விட்டாங்க. யாரு உண்மையை சொல்றீங்களா சும்மா போற பக்கம் சொல்லி விடுறீங்களா? அவர் அக்கௌண்ட் பிளாக். யாருடா கிஷோர்? ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அக்கௌண்ட் இருந்துச்சு. சீமான் அது ஃபாலோவர்ஸ் அதிகம் தான். 600K என்னமோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது தூக்கிட்டாங்க. ஓகே ஓகே நமக்கு தெரியல அது. இப்ப நான் ரீசன்ட்டா உள்ளத பார்த்தேன்னா சரி விடுங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் அல்லுசிலையை பத்தி எதுவும் பேசிட்டேன். சரி ரைட் அதான் கரெக்ட். அது விட்டுருங்க, அது வேண்டாம். கசினோன்னு சும்மாதான் கிஷோருக்கு தெரியும் அது உள்ள என்ன. அவரு போன முறை அவருக்கு தான் ஓட்டு போட்டவர். தெரியும் சொல்றதுக்கு. அது விடுங்க, கடந்து ஐயா ஓகே 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 நீங்க எல்லாம் மன வலிமை உள்ள ஆளுதான் ஐயா. என்ன நம்பிக்கையில ஓட்டு போட்டீங்க? சரி விடுங்க விடுங்க, அவன் எதையும் தாங்க மிதயம் ஆயிட்டான். விட்டோபாலாம் மக்கள் நீதி மையத்துக்கு போட்டுலாம் ஓஸ் இருக்காரு. அது ஐயோ அப்படியும் இருக்கா விட்டோபா? அவர் இருக்கலாம் நாடு கூடாதா? சரி ஓகே. இது வேற பேசுறீங்களா இல்ல முடிச்சுக்கலாமா? நாளைக்கு போடலாமா? வேற யாராவது போடுவாங்க, அப்படி நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சதீஷ் நீங்க மட்டும் கடைசியா பேசுறீங்க. பிரதர் ஆக்சுவலா நான் ஏன் அந்த கேள்வியை வச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதீத நம்பிக்கை இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ்ல வாய் பிரச்சாரம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னா வாய் பிரச்சாரத்துல தான் டிஃபெண்ட் பண்றோம். ஏன்னா நிறைய வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கிறவங்க நம்ம நிறைய பேர்த்த சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அன்றாட வாழ்க்கையில வாய் பிரச்சாரம் மட்டும்தான் என்னால பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு கருத்தை முன்வைக்கிறேன்னா எனக்கு வந்து அவங்கள பத்தி தெரியணும். வாய் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்ன சொல்றது, நிறைய பேர்த்த பத்தி தெரியாது. நிறைய பேர்த்த வந்து நான் பார்த்து தான் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஏன்
ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா தலைவர் விஜயை பத்தியே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போக இந்த ஒரு 2.5 வருஷத்துல கத்துக்கிட்டதான் நிறைய விஷயம். இப்ப நானுமே 90s கிட்ஸ் தான். நானும் வந்துட்டு மக்கள் நீதி மையத்துல ஃபாலோவரா இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் 2021 எலெக்ஷன்ல வந்துட்டு டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். ஐயா வந்து மு.க.ஸ்டாலின் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றப்ப வந்து நானே அது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. எனக்கு ஒரு 33 வயசு ஆச்சு. எனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுங்கிறதுனால நான் ஒரு அரசியல் கருத்தை போய் முன்வைக்கிறப்ப எனக்கு வந்து நான் என்ன பண்ண முடியும்னா டிஃபெண்ட் பண்ண முடியும். டிஃபெண்ட் பண்ணி உண்மையான கருத்துக்களை மக்கள் எது எதிர்பார்க்கறாங்க, பெருவாரியான மக்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஆட்கள் வந்து எதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கிறத வந்து நான் வந்து அவங்கள்ட்ட வந்து பேசணும். அப்படி பேசுறப்ப நான் இப்ப லாஸ்டா ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ தான் இங்க அட்ரஸ் பண்ணேன். எனக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய கோட்பாடுகள் மேலயும், நம்மளுடைய சிந்தனைகள் மேலயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எப்படி நம்ம வந்து கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போறோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கோம், என்னென்ன ஃபார்முலாஸ் வச்சிருக்கோம், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள கேட்கப்படுது, ஒரு கேண்டிடேட்டுக்கு என்னென்ன விதமான என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன ஸ்டாட்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்கிற வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது. ஆனால் நான் வந்து ஒரு வாய் பிரச்சாரம் பண்றேன், நான் வந்து ஒரு அரசியலை வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுறேன், ஒரு 4 பேத்துக்கிட்ட என்னால அதான பண்ண முடியும். ஒரு 10 பேத்துக்கிட்ட நான் போய் பேசி 10 பேர்த்த வந்து ஒரு டிவிக்கு ஆதரவாளரா என்னால மாத்தணும். அதான் என்னோட வேலை. அப்படி பண்றப்ப வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல யார் இருக்காங்க, யாரு வந்து பெட்டரா பண்றாங்க, இது தப்புப்பா, இது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிதான் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய தெளிவுகள் இருக்கு. ஆனா நான் சார்ந்து என்ன சார்ந்து என் கட்சியை சார்ந்த ஒருத்தவங்க வந்து அங்க பிரசன்ட் பண்றப்ப அங்க 1 or 2 மெம்பர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. 1 or 2 இல்ல 3 கூட இருப்பாங்க, இல்ல 4 கூட இருப்பாங்க. அதுல யார் சூஸ் பண்ண போறாங்கன்னு தலைவருக்கு நல்லாவே தெரியும். தலைவர் அதுக்கு உண்டான நிறைய வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த 4 பேத்துல அந்த 4 பேரை வந்து நான் வந்து பேசணும், நான் முன்னிறுத்தி பேசணும். அந்த ஒரு டேட்டா என்கிட்ட இல்லையே அப்படிங்கறத நான் சொன்னேன் நானு. மத்தபடி வந்துட்டு நான் வந்து எதையும் குறையெல்லாம் சொல்ல. இது இல்ல இல்ல என்னோட ப்ரோ, ஒரு யாரும் ஒரு குறையெல்லாம் நீங்க ரிக்வெஸ்ட். சொன்னதை எடுத்துக்கீங்க, தப்பா புரிஞ்சுக்கிடாதீங்க. நீங்க ரொம்ப கேட்ட கேள்விகள்லாம் ரொம்ப வேலிடான கொஸ்டின்ஸ் தான். இங்க இங்க வந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி தேர் இஸ் ஹியூஜ் பிலீஃப். என்ன நம்ம கட்சி வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ விமர்சனங்கள் வச்சானுங்க. என்ன விமர்சனம் வைக்கலன்னு மட்டும் சொல்லுங்களேன். அந்தந்த காலகட்டங்களுக்கு நம்மளோட செயல்பாடுகள் மூலமா மட்டுமே தான் இந்த கட்சி பதில் சொல்லியிருக்கு. அண்ணனும் ஜாஸ்தி பேச மாட்டாரு. எங்க 2ஆம் கட்ட தலைவர்களும் தே தேவையான கருத்துக்களுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஏன்னா நம்மகிட்ட இன்னொரு சேலஞ்சஸ் இருக்கு ப்ரோ. நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆயிடணும். ஏன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைமர்ன்ற போது, நீங்க என்னதான் வந்து ஒரு மக்கள் சேவைன்ற போது நம்ம நம்ம ஆட்கள் வந்து கிரவுண்ட்ல நெறைய வேலை செஞ்சிருப்பாங்க. ஆனா, நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைமர்ன்ற போது, அது அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யார சொல்ல? ஒரு உதயநிதி எடுத்துக்கோங்க. உதயநிதி கூட வேண்டாம் ப்ரோ. அவரெல்லாம் இப்ப புதுசா வந்தவர் தான்ல. வேற யார சொல்ல? நம்ம ஸ்டாலினே எடுத்துக்கோங்க நீங்க. அவர் வந்து ஒரு 15, 20 வருஷமா அரசியல்ல இருக்காரு. நம்ம நிறுத்த போற ஆள் வந்து இஸ் அ ஃப்ரெஷ் கேண்டிடேட். ஸோ அந்த ஒப்பீடுன்றது எப்பயுமே மேட்ச் ஆவாது. பட் நம்ம அந்த கேண்டிடேட்டுக்கு எப்படி நம்ம அந்த கேண்டிடேட்டுக்கு தேவையான அந்த இன்ஃப்ளூயன்ஸா அந்த ஊர்ல எப்படி கிரியேட் பண்றோம். அதனால சொல்றேன் நம்ம கட்சிக்கு ஸ்ட்ரென்த்தே நம்ம அண்ணனும் நம்ம நம்ம சின்னமும் தான். ஏன்னா ஒரு டேர்ம் கிடைச்சா தான் ப்ரோ எனிபடி கேன் ப்ரூவ் இட். ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் நான் இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் அவர் செஞ்சிருக்காருன்னு பேசுறது கூட ஒரு சான்ஸ் வேணும். அந்த சான்ஸை கேட்டு நம்ம போயிருக்கோம். லெட் அஸ் வாய்ஸ் அவுட் ஸ்ட்ராங்லி ஃபார் தோஸ். அவ்வளவுதான். மற்றபடி நீங்க கேட்ட கொஸ்டின்லாம் எதுவுமே இங்க யாரும் இதெல்லாம் ஃபீல் பண்ணல ப்ரோ. டோன்ட் டேக் இட் இன் அ ராங் வே. சொல்லுங்க அமிர்தராஜ், லாஸ்டா முடிச்சுக்கலாம். வணக்கம் வணக்கம். ஆமா அதான் நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சது. நானும் லிசனர்ல தான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலா இப்ப எல்லாருமே எல்லாம் ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்ல மத்தவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த தேர்தல் வந்து ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு டைமும் நடக்க போற ஒரு தேர்தல் இது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 2வது, இந்த தேர்தல்ல வந்து எப்பவும் போல ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ மாதிரி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் மட்டும் இல்ல, முதல் முறையா ஒரு புதிய கட்சியை தேர்ந்தெடுக்க போற தேர்தல். எப்படி 1967 1977 நடந்ததோ அதுதான் இப்ப 2026 நடக்க போகுது. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அந்த பயத்தினாலதான் டிஎம்கே மட்டும் இல்ல, ஏடிஎம்கே மட்டும் இல்ல, பிஜேபியில எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தமிழக மக்கள் டைரக்டா அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. அதை மடைமாட்டம் பண்றதுக்கு இவங்க எல்லாம் என்னமோ பண்றானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அலை, ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு டைரக்டா தெரியலனாலும் இன்டைரக்டா தமிழக மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ இதுல இந்த கேண்டிடேட் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், அவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும், ஒரு ஒரு புது கட்சி ஆட்சி மாற்றம் பண்ணும்போது
ஆப்வியஸா எல்லாருமே புதுசா தான் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் தெரிஞ்ச முகமா இருப்பாங்க. அது வந்து